பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு முக்கியமான ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 அறிவிப்புகள் வர இருக்கு. அந்த 4 அறிவிப்புகள் என்ன சொல்லும் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன அப்டேட் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு வர இருக்கு தகவல். சோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள முழுமையா நம்ம பார்க்கலாம். தமிழகத்துல ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வழங்க இருக்காங்க. சோ என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதி ஒவ்வொரு மாத தொடக்கத்திலுமே ஆதார் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு சில முக்கியமான விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றணும் அப்படின்றது ஒரு குறிப்பா வரும். சோ இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாத தொடக்கத்தின் முக்கிய நிதி மற்றும் முக்கிய நிர்வாக விதிமுறைகள் மாறுவது வழக்கம். அந்த வகையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் பொதுமக்களின் அன்றாட பட்ஜெட்டை பாதிக்கக்கூடிய 4 முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கு. முதலில் ஆதார் அட்டைதாரர்கள் தங்கள் இமெயில் முகவரியை ஆன்லைன் மூலம் இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள UIDAI அடுத்த 6 மாதங்களுக்கு அனுமதியும் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுடைய மெயில் ஐடியை நீங்க புதுப்பிச்சுக்கலாம். யாரா இருந்தாலுமே உங்களுடைய ஆதார்ல உங்களுடைய மெயில் ஐடியை இனி புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. இதனால் மொபைல் மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே எளிதாக அப்டேட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, ஆதார் அட்டைதாரர்கள் இமெயில் முகவரியை ஆன்லைன் மூலம் இலவசமாக அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இரண்டாவது, சர்வதேச சந்தை நிலவரப்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் கமர்ஷியல் கேஸ் மற்றும் விமான எரிபொருள் விலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அப்படின்றதுனால ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போர் ஒரு பக்கம் போயிட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். உலகளாவிய போர் பதற்றத்தால் ஏற்கனவே விலை உயர்வு இருக்கும் சூழல்ல இது கவனிக்கத்தக்கது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்க இருக்கு. அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ மூணாவதா ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு. சோ கிரெடிட் கார்டுல சலுகைகள்ல வங்கிகள் புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே கொண்டு வராங்க. குறிப்பாக விமான நிலைய லவுஞ்ச் போன்ற பயணிகளுக்கு பயண சலுகையை பெற இனி குறிப்பிட்ட தொகைக்கு கார்டை பயன்படுத்தி இருக்கணும். சோ குறிப்பிட்ட தொகைனா 50,000 லிமிட்னா 50,000த்துக்கு பயன்படுத்தினால்தான் இந்த கார்டோடைய ஆஃபரே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் என்ற விதிமுறையை இதுல எலிஜிபிள் பண்றாங்க. சோ அதனால இனிமேல் கிரெடிட் கார்டு யூஸருக்கும் பெருசா பயன் இல்லை. ஆல்ரெடி கேட் ஆப் அந்த ஆப் மூலமா நிறைய பர்ச்சேஸ் பண்ற ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த கம்பெனி இல்லாம போயிடுச்சு. சோ அதே போலதாங்க இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வர இருக்கு. இறுதியா பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் வாராந்திர விதிமுறைகள் மற்றும் பண்டிகைகள் காரணமாக பல நாட்கள் வங்கிகள் இயங்காது. எனவே பணவர்த்தனை மற்றும் காசோலை தொடர்பான பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம். இந்த மாற்றங்கள் அனைத்தும் பொதுமக்களின் அன்றாட செலவுகளோடு தொடர்புடைய என்பதால் முன்கூட்டியே நாங்கள் கூறுவதை விழிப்போட இருங்க. சோ முக்கியமா அந்த கேஸ், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டுல அப்டேட் பண்ணாதவங்க உங்களுடைய KYC அப்டேட் பண்ணல அப்படின்னா ரேஷன் கார்டு செயல் இழந்துவிடும். இதையும் நீங்க சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ரேஷன் கார்டுல ஏதாவது நீங்க அப்டேட் இந்த KYC நீங்க பண்ணாம பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டை செயலிழந்துவிடும். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.